பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளையும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒத்துழைப்பையும் உள்ளடக்கியது என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2025 ஆண்டிற்கான ஆசியான் தலைவராக மலேசியாவின் பங்கு குறித்து அன்வாரும் மேக்ரானும் விவாதித்தனர். மேலும் ஆசியான் பிரான்ஸ் மேம்பாட்டு ஒத்துழைப்பு மூலம் மேக்ரானின் ஆதரவுக்கு பிரதமர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். ஹன்னா இயோப் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதாக வட மலேசிய பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் டாக்டர் கமாருல் ஜமான் யூசுப் முகநூலில் பதிவேற்றம் செய்ததால் அவர் மீது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ கடந்த 2022 ஆண்டு அவதூறு வழக்கை தொடுத்த நிலையில் தற்போது நீதிமன்ற விசாரணையை எதிர்நோக்கியிருக்கும் கமாருல் ஜமான் யூசுப் தமது கருத்தின் மீது தவறுகள் எதுவும் இல்லை என்றும் தம்மிடம் சாட்சியங்கள் இருப்பதாகவும் வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2021 முதல் 2022 ஆண்டு வரை பிரதமர் துறையில் சிறப்பு அலுவலுக்கான அதிகாரியாக பணியாற்றிய அவர் ஹன்னா இயோ கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் வகையிலான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தனது அரசியல் மூலம் கிறிஸ்தவத்துக்கு மக்களை மதம் மாற்றுவதாகவும் கமருல் ஜமான் யூசுப் தெரிவித்ததால் தற்போது நீதிமன்ற வழக்கை எதிர்நோக்கியுள்ளார். சுபாங்ஜயா புத்ரா பெர்டானா சாலையில் சமிக்ஞை விளக்கில் நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை பின்னிருந்து வந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் 37 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுபாங்ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 5:20 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் விபத்திற்கு காரணமான 27 வயது வாகனம் ஓட்டி சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். தனது கவனக்குறைவால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக 27 வயது வாகனம் ஓட்டி குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் பரிசோதனையில் அவர் எந்த ஒரு போதைப் பொருளையும் பயன்படுத்தவில்லை என்றும் வான் அஸ்லான் வான் மமாட் உறுதிப்படுத்தினார். நிர்வாக திறமை இல்லாதவர்கள் கையில் நிர்வாகம் இருந்தால் என்ன மாதிரியான சிக்கலை எதிர்நோக்க வேண்டி வரும் என்பதற்கு மலேசிய கால்பந்து ஆணையமான ஃபாம் ஒரு எடுத்துக்காட்டு என்று ஜொஹூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் காட்டமாக தெரிவித்துள்ளார். மலேசிய கால்பந்து அணி அனைத்துலக ஆட்டங்களில் தொடர் தோல்விக்கு மலேசிய கால்பந்து ஆணையத்தின் நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக மலேசியாவின் ஒரு கால்பந்து அணி ஆசிய கால்பந்து கோப்பைக்கு தகுதி பெற்றது மட்டுமின்றி ஆசியாவின் சிறந்த 10 கால்பந்து அணியாகவும் ஜொஹூர் கால்பந்து அணியான JDT விளங்குகிறது. தேசிய கால்பந்து அணி இதற்கு நேர் மாறாக இருப்பதால் அதிகமான கால்பந்து ரசிகர்களை நாம் இழக்க நேரிடும் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட சிகரெட்டுகளை பறிமுதல் செய்துள்ளதாக கடல்சார் பாதுகாப்பு ஆணையமான APMM-இன் கிளந்தான் மாநில இயக்குநர் கேப்டன் இர்வான் ஷா ஷோடி தெரிவித்துள்ளார். கிளந்தான் எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட இரு சோதனைகளில் 6 லட்சம் வெள்ளி மதிப்பிலான கடத்தல் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட பகுதியில் அதிகாரிகள் சோதனையிட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அதிகாலை 12:30 மணி அளவில் 28 பெட்டிகள் கொண்ட மீன்பிடி படகு கோலபசார் தீவில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் படகில் உள்ள பொருட்களை சோதனையிட்டதில் மற்றொரு படகில் கடத்தல் பொருட்கள் இருப்பதாக தகவல் கிடைத்ததாகவும் அதிகாலை 4 மணிக்கு 51 பெட்டிகளுடன் மற்றொரு மீன்பிடி படகை சுமை தும்பாட் பகுதியில் கண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு கடத்தல்களில் உள்ள சிகரெட்டுகளின் மொத்த மதிப்பு 6 லட்சம் வெள்ளி என சுங்கத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாகவும் கடத்தல் கும்பல் பதுங்கியிருப்பதாக நம்பப்படும் முக்கியமான பகுதிகளில் சோதனையை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தும் கும்பல் போதைப் பொருட்களை இடம் மாற்றுவதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சந்தேகத்துக்குரிய டொயோட்டா வெல்ஃபேர் ரக வாகனத்தை திரங்கானு மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் துரத்தியதாகவும் விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்த சந்தேக நபர்கள் தப்பியதால் வாகனத்தில் இருந்த 200 கிலோ ஷாபு வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் திரங்கானு மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் முகமது கைரி தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தில் உள்ள கைரேகைகளை கொண்டு போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் சந்தேகிக்கும் நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட பகுதியை காவல்துறையினர் முழுமையாக சோதனையிட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட கும்பலை 3 மாதங்களாக பின்தொடர்ந்து வந்துள்ள நிலையில் அவர்களின் அடையாளங்கள் தற்போது வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை விரைவில் கைது செய்ய
கிளந்தான் காவல்துறையினரும் திரங்கானு காவல்துறையினரும் சேர்ந்து ஒரு தனிப்படை அமைத்திருப்பதாக டத்தோ முகமது கைரி கருவின் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.